கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். எப்போ போறாங்க? இப்போ ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்ப 2 மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல, அதுதான் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா வந்து தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். எப்போ போறாங்க? இப்போ ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்ப 2 மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல, அதுதான் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா வந்து தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். எப்போ போறாங்க? இப்போ ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்ப 2 மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல, அதுதான் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது, ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க இருப்பது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொண்டார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, தமிழகம் கர்நாடகம் இந்த நதிநீர் பங்கீடு, அதனை அடுத்து மேகதாது விவகாரம், இப்படின்னு பல விவகாரங்கள் இருக்கிறது. இந்த தருணத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடக பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த பயணத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? கௌதமி வணக்கம். கர்நாடகா மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா சென்று கர்நாடகா முதலமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாக முன்னதாகவே நாம் நியூஸ் தமிழ் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக செய்தியாளர்கள் சந்திப்புல அமைச்சர் வினோத்தும் அதை உறுதி செய்திருக்கிறார். கும்பகோணத்துல பல்வேறு அரசு துறை கட்டிடங்களை திறந்து வைத்த பிறகு தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவின் புதிய அணை கட்டும் முயற்சியை முறியடிக்கவும் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறவும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கர்நாடகா மாநிலம் சென்று கர்நாடக முதல்வர் சிவகுமாரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளார் என வேளாண் துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு சில வாதங்களை முன்வைக்கிறது. அதை எதிர்த்து தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சி வட்டாரங்களும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமானவற்றை பார்த்தோம்னா, கர்நாடக அரசினுடைய வாதப்படி கனமழை காலங்கள்ல வீணாக கடல்ல கலக்கும் உபரி நீரையே இந்த அணையில் சேமிக்க திட்டமிட்டதாக கர்நாடகா கூறுகிறது. அதே போல பெங்களூரு மாநகரின் குடிநீர் தேவையை தீர்க்க அந்த அணை மிக அவசியம் என்றும் அந்த மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசினுடைய ஒப்புதலை பெற்று விரைவில் இதற்கான பூமி பூஜையை நடத்த தீவிர ஏற்பாடுகளும் செய்து வருகிறது. ஆனால் இதற்கு தமிழகத்தின் சார்பில் தமிழக அரசாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பல்வேறு காரணங்களை கூறி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதுல முக்கியமானதை பார்த்தோம்னா, மேகதாதுவில் 60 TMCக்கு மேல் கொள்ளளவு கொண்ட அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் அளவு பாதியாக குறையும் அப்படின்னும் சொல்றாங்க. அதோட காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பாசன நீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. அதோடு இந்த திட்டம் காவிரி நீர் விவகாரத்துல
உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவண் மன்ற வழக்கை வழங்கிய இறுதி தீர்ப்புகளுக்கு எதிரானதுன்னும் தமிழக அரசு வாதிட்டு வருகிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா சென்று கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கர்நாடகா புறப்படுவதை அமைச்சர் வினோத் செய்தியாளர் சந்திப்புல உறுதிப்படுத்தியிருக்கிறார். கும்பகோணத்துல பல்வேறு அரசு துறை கட்டிடங்களை திறந்து வைத்த பிறகு தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் இந்த முதலமைச்சருடைய கர்நாடகா பயணத்தை உறுதி செய்திருக்கிறார். தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். எப்ப போறாங்க? இப்போ ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. அவருக்கே அந்த தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்ப 2 மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல அதுதான் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா வந்து தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். எப்ப போறாங்க? இப்போ ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. அவருக்கே அந்த தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்ப 2 மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல அதுதான் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடக பயணம் மேற்கொண்டு கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க இருப்பது குறித்தான அண்மை செய்தியை பார்த்தோம். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி ஜெரை. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.